இங்கே பாரு மச்சான், இந்த சப்வே மாதிரி போகுது. ஏதோ ஒருத்தரை நிற்க வச்சு எரிச்ச மாதிரி. செடிக்கு பின்னாடி யாரும் நின்றுருக்கு மாதிரி இருக்கு. யாரு? ஆளுநர் மாட்டா இல்லாத இடத்துல இப்படி வரும். பெருசாக இருக்குது. வெளியே இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள அதுக்கப்புறம் பெருசாக இருக்குது. இந்த பேர் நான் சொன்னேன்ல. ஆமாயா, பேர் இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பேர் எழுதிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுயா. எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரீமாக கேவலமாக வரைஞ்சிருக்கானடா. கேப் இல்லாமல் மேலாச்சு. ஆமாம், ஐயோ உயிர் தான் முக்கியம். தலைக்கு வந்தது தலையோட போச்சுன்னு நினச்சி வெளியே போயிட்டு சேர்ப்பு. மச்சான் அசால்ட்டு பண்ணுறவங்க ஆனால் அதுக்கு போகிறானுங்க மச்சான். நல்லா அதுக்கேற்ற ஒரு பக்காவான இடம் மாதிரி இருக்கு. ஒரு வேலை ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, எவனா அதுக்கு தான் வந்துருப்பாங்க. கூப்பிட்றாங்கடா. சவுண்டு இது ஃபயர்ஸ் என்ன சவுண்டு நினைக்கிறது? நோ ஐடியா. யாரா எப்பா இது காதல் சைக்கோ மாதிரி, இது காதல் ஜோடி சைக்கோப்பா. காதல் சைக்கோ மாதிரி தெரியல, இது காம சைக்கோ மாதிரி இருக்கு. எப்பா பொண்ணு வாய்ஸ்ப்பா. உங்களை எக்ஸ்போஸ் பண்ணோம்லாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வரல. ஜோடியா எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கீங்களா? எங்ககிட்ட கேமராலாம் இருக்குன்னு நீங்க மறைஞ்சு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் கேமராலாம் ஆஃப் பண்ணிடுறோம். பயப்படுத்தா இதான் வழியா? தெரியலையே, வேற எங்கேயும் ஸ்டெப்ஸ் நான் பார்க்கலையே. அங்கே ஒரு பில்டிங் இருக்கு, பார்த்துட்டு போயிடலாமா? அது வேலை போய் ஆகணுமா? வெறி கொண்ட வேங்கையா இருக்காங்க. பார்த்தாலே பயாசை போட்டுட்டு போறானுங்க. தெரிஞ்சிருக்கேன் அந்த ரூம் ஃபுல்லா. ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு ரூமு. ஆமாம், பெருசாக இருக்கா பில்டிங். தனித்தனியாக இருக்கு, பிளாக் பிளாக்காக. என்னவா இருந்ததுன்னு தெரியல. பேர் கோஸ்ட்டுன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஏதோ ஒருத்தரை நிற்க வச்சு எரிச்ச மாதிரி. ஒரே நிமிஷம் அடகு முடியல. ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறா. ஏண்டா இந்த ஒரு கட்டி போடுறோம், புட்டி நிற்குது. ப்ளீஸ் போயிட்டு வா சீக்கிரம். தனியாக போகாது, இங்கேயே போ. ஏய் அவங்கெல்லாம் போவாரா? காட்டல எங்கே இருந்து வருது பாரு. அதுதான் ஷூட்டிங் முன்னாடியே போயிட்டு வரணும்னு சொல்கிறேன். நீ போனியா? ஒரு போயிட்டு வந்துடு. 2 times போனியா? 2வும் போயிட்டியா? அது மார்னிங். பின்னாடி ஏதோ வழி போகிற மாதிரி இருக்கு பாரு. ஆமாம், சரி அந்த பக்கமும் ஒரு பில்டிங் இருந்துச்சு. பயாஸ் இன்டர்வல் பிளாக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பாரு என்ன நடக்க போகுதுன்னு அப்படிதான் தோணுது எனக்கு. ஏய் பயங்கர பெருசாக இருக்குது. சரத்தை இங்கே இருக்கு பாரு படிக்கட்டு. அங்கேயும் ஒரு படிக்கட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாரு போகிறது. என்ன சொல்றது? டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஒரு இடிச்சுக்கிறாங்க.
ஓரம் பார்த்து வாங்க, ரொம்ப டேமேஜாக இருக்குது. யாரோ போன மரத்தாண்ட இருந்துச்சு அந்த பக்கம். அந்த ஒத்தப்பனை மரத்தை ஒட்டி தான் சத்தம் வருது. செடிக்கு பின்னாடி யாரும் நின்றுருக்க மாதிரி இருக்கு. யாரு நம்ம கிட்ட போய் யாரு அது அங்கே ஒளிஞ்சிருக்கிறது? இந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்லாம் எங்களுக்கு வேணாம். நேரா வந்து நின்று பாருங்க. கொஞ்சம் தள்ளி போவோம், மேலே ஸ்பைடர் இருக்கு. எங்கப்பா பெரிய இடம் பாது. என்னாச்சு? இது என்ன இடமா இருக்கும்? ஏன் இது ஃபேக்ட்ரியா இல்லை வீடா? அது ஆளுநர் மாட்டா இல்லாத இடத்துல இப்படி வரும். பெருசாக இருக்குது. வெளியே இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்தப்பறம் பெருசாக இருக்குது. ரொம்பவே பெருசாக இருக்குது. இவ்வளோ உள்ள லேப்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி மாதிரி கூட இருந்துக்கலாம் சின்னதாக ஏதாவது. இங்கே பேர் நான் சொன்னேன்ல. ஆமாயா பேர் ஃபுல்லாக காண்டம்ஸ் தான் இருக்குங்க. கெஸ் பண்ணது கரெக்டு தான். இதெல்லாம் கூட அதுதான். காட்டாக இருக்கலாம். பெருசாக இருக்குப்பா. இப்போதான் எனக்கு பயமாக இருக்கு. இவ்வளோ நேரம் கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினச்சேன். இது இடம் பெருசாக இருக்குது. ப்ளஸ் இல்லை இந்த மோசமாகவும் இருக்குது. இந்த கஜினி படம் பார்த்துருக்கியா? அங்கங்கே எழுதி வச்சிருப்பான் பார்த்தியா? அந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு சைக்கோ வந்து இத்தனை பேரை வந்து டார்கெட் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் பொண்ணுங்க பேராக எழுதியிருக்கு. எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடு, பிளர் பண்ணிடு எல்லாத்தையும். இல்லை, கஜினி படத்தில் ஒரு காதலியை கொண்டவங்களும் பழி வாங்குறதுக்காக எழுதி வச்சிருக்காரு. சரி, இவனுக்கு காதலியே பழி வாங்குறதுக்காக எழுதி வச்ச மாதிரி தானே இருக்கு. மன்னர் மாதிரி இது தப்பா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வேறன்னா டேஞ்சரா தோணுது எனக்கு. இது அதான் அப்போனா இவன் ஒரு கஜினி சைக்கோ. நிறைய பேர் இங்கே வந்திருக்கானுங்க பாரு. பேர்லாம் எக்கச்சக்கமான பேர் இருக்கு. உதய், வெங்கட், அக்கில். அப்போனா இவங்களாம் ஒரு டீமாக இருப்பானுங்களோ? நிறைய பேர் இருக்கு. இவனுங்களாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பேர் எழுதிட்டு போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுயா. ஒரு ஃபுல்லாக பேர் எழுதி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் 2023 எழுதியிருக்கானுங்க. ஒரு டேட்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க. இங்கே ஓரளவுக்கு பேர் மட்டும் தான் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு இடத்த கூட காட்டுற மாதிரி இருக்கான்னு பாரு. ஆமாம், இங்கே நம்ம பார்க்கல. இங்கே ஒன்றும் இல்லை. சரத்து இங்கே பாரு. இதை பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஐயோ, தனிக்கும் வராங்களே. அப்போது கன்ஃபார்ம் வருவானுங்க. நான் சொல்கிறேனே, எல்லாமே இருக்குங்க. பகல் டைமில் கூட அக்சஸ் பண்ணலாம். நைட்டில் யாராவது சில பேர் மட்டும் இங்கே இருக்கலாம். என்ன வித்தியாசமாக இருக்குது. இந்த பாறை ஃபவுண்டைன் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு வேளை வாட்டர் ஃபவுண்டைன், தண்ணி வந்துட்டே இருக்கிற மாதிரி. இங்கெல்லாம் சுற்றி தண்ணி தேங்குற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெசார்ட் தான், ரெசார்ட் ஃபீல் தான் வருது. ரெசார்ட் தான் இருக்கு. கீழே ஒரு ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம். ரெசார்ட் தான் தோணுது. போக போயிட்டே இருக்கு பெருசா. வெளில இருந்து பார்க்கறதுக்கு 2 பில்டிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு. ஐயோ வா, இவ்வளோ பெருசாக இருக்கு. இருக்கான்னு தெரியல. இங்க பாரு மச்சான், சப்வே மாதிரி போகுது. இருக்கானுங்க. அப்போ ஒரு தந்து போறாங்க.
ஐயோ இவங்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கயா. இங்கே பாரு, இது அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஏதோ இருக்குது. சப்வே மாதிரி போகுது. இங்கே உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கும். படிக்கட்டு உடச்சிருக்கானுங்க, அதனால போக முடியாது போல. இல்லைங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஏதாவது போட்டு ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்களோ. ஆனால் இன்டெச்லாம் உடச்சி தள்ளியிருக்கானுங்க. யாரும் போக முடியாமல் இவங்க உடச்சிருக்காங்க பாரு. டேய் கேமரா பார்த்து. ரெண்டு பக்கமும் இருக்கானுங்கய்யா. எல்லா இடத்துலையும் பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஐ திங்க் மாமா கேமரா இருப்பானுங்க ஒரு வேலை. இங்கே பாரு சாமி, இதெல்லாம் காட்டவே முடியாது. ஐடென்டிட்டி யூடியூபே நம்ம கட் பண்ணி விட்டுருவானுங்க. இது காட்ட முடியல மச்சான், இந்த பக்கம் வழியே இல்லை. ஆனால் இப்படி இவனுங்க நார்மல் இந்த பேர்லாம் எழுதி டிராயிங்லாம் வந்திருக்கானுங்கன்னா அவங்க ரொம்பலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டானுங்க. ஒன்றும் ட்ரக் அடிக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், அதான் இல்லை செக்ஸ் அடிக்ட்ஸாக இருக்கும். நான் கீழே இருக்கும்போது என்ன சொன்னேன், இவங்க இன்னொரு மைண்ட் இருக்குது, அதாவது நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பாய்சனஸ். ஏதோ பண்ணி இங்கே பேர் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் இது டேஞ்சர். நம்ம வந்து இது நார்மல் இடம்னு நினச்சோம், ஆனால் இது நார்மல் இடமே கிடையாது. இங்கே இருக்கிற பேர்கள்லாம் எழுதுனது நீங்கள் தானா? நீங்கள் தான் என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ நல்லா பேசுங்களேன். இதை பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வாய்ஸ் மாதிரியும் இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் வாய்ஸ் மட்டும் இருக்குது. ஆமாம், டிரான்ஸ்ஜெண்டர் வாய்ஸ். கேக்கா, உங்களை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். உங்களை தப்பாலாம் நாங்கள் மற்றவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன வேலை? எதுக்காக இங்கே இருக்கீங்க? அவங்க நம்மளை பற்றி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை கேட்கணும். நம்ம மரியாதையோடு தானே கேட்குறோம். நம்ம வீடியோ எடுக்கிறது தான் வேலை நமக்கு. நினைப்பாங்கல்ல அப்படி. இது என்ன அவங்க கட்டின இடமா அது? ஆமாம், இது அவங்களுக்கும் சொந்தம் கிடையாது, நமக்கும் சொந்தம் கிடையாது. நம்ம கேட்கலாம். ஒரே நிமிஷம், நீ கொஞ்சம் சவுண்டாகவே கேளு, பார்த்துக்கலாம். யார் என்ன மச்சான், நான் போயிட்டு தேவையில்லை. எந்த தப்பு பண்ணனா அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேலை? கேளு. தப்பு பண்ணுறது தான் வேலை. தப்பு அது பண்ணுறது அவங்க வாயால் சொல்லட்டும். தப்பு பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்காங்க. ஐயோ இங்கே பாரியா, பெரிய கிணறு. இன்னும் சத்தம் வருது எவ்வளோ. பொங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுடா லிட்டரலா. விசித்திரமா இருக்கு. இங்கே என்ன பண்ணிருக்கீங்க? உங்களை மாதிரி ஒரு சில ஆட்கள்னால தான் உங்க எல்லாருக்குமே கெட்ட பேர் வருது. கேஸ் எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸுமே கெட்டவங்க கிடையாது. எனக்குமே ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்திருக்கு. ட்ரெயினில் வரும்போது, பஸ் ஸ்டாண்டில், ஜெகனுக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கும் பசங்களுக்கு. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கெட்டவங்கனால என்டையராக இருக்க எல்லாருக்குமே அந்த கெட்ட பேர் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னாவே இப்படி தான் இருப்பாங்க, காசு பிடுங்குவாங்க, அடிப்பாங்க. இல்லைண்ணா, இப்போ இப்போ யாராவது இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தப்பாக சொல்கிறவங்களா இருந்தாங்க. அப்படி தப்பாக சொல்கிறவங்க நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எந்த தப்பும் வந்து பண்ணல அப்படின்னா இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க? இல்லை எனக்கு ஆயிருக்கு மச்சான். நான் ட்ரிப்பு போயிட்டு வரப்போ உனக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கும். பாவம் ஒரு நார்த் இந்தியன் அந்த கிளிப் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஜெகனுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை கேப்சரும் பண்ணிருக்கேன். சொல்லு. இது பாருங்க, மொத்தமாக பிடிக்கின்னு போயிட்டுறாங்க. 3,500 தொலை போகிறோம் பாருங்க. கேட்டு வாங்குறது தப்புல பிடிக்கணும். அடி வச்சாங்க பாத்தீங்க. ஆமா, அடிச்சிட்டாங்க. ஒரு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அது இல்லாம தொலை அவனுக்கு பாவம் அங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யிட்டு வராங்க. அப்படி இருக்குது. அங்க உட்காந்து சாப்பிடறாங்க, அங்க உட்காந்து படுத்து போயிட்டு வராங்க. மனசாட்சி வேணா கொஞ்சமா வந்து 250 ரூபா சம்பளம்டா அவனு ஊர்ல. ஒரு 500 ரூபா சேர்த்து கிடக்குதுங்கிறக்கா அங்க இருந்து இங்க வந்து போயிட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்களா? அவன் என்னன்னா பாத்ரூம் பக்கத்துல உட்காந்து போனான். ஒரு நாளைக்கு சம்பளமே வந்து பார்த்தா அவங்க ஊர்ல 200 ரூபாய், இங்க 1000 ரூபாய் கிடைக்குது. நார்த் இந்தியா ட்ரெயின்ல நடந்தது. ஆமா, நார்த் இந்தியா ட்ரெயின்ல நான் ரிட்டர்ன் வரப்போ நடந்தது. அவன் வந்து அவன் காசு தரான்னு கூட இல்லை. அவன் 10 ரூபா எடுத்துருக்கான். அவன் மொத்தமாக பிடிக்கின்னு போயிட்டாங்க. அவன் அழுகுறான். அவன் இத்தனைக்கும் சாப்பாடுன்னு சாப்பிடாம சொல்கிறான், எங்கள் ஊரில் அவ்வளோ காசுலாம் கிடைக்காது, பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு வரேன், டிக்கெட் கூட புக் பண்ணாமல் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், பட் வந்து இப்படி பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டம், அழுதுட்டான் மச்சான். அப்புறம் ட்ரெயினில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே போயிட்டு நான்லாம் போய் பேசி அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் பாவம் இல்லை? பாவம் தான். கேஸ் என்னன்னா ஜெகன் பீகாருக்கு அவன் சேனல் வீடியோ எடுக்க போயிருந்தான், பீயிங் ஜெகன் சேனலுக்கு. அந்த டைமில் அவன் வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற பாவப்பட்ட நார்த் இந்தியன்னு வச்சுக்கோங்களேன், பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு வராரு, காசு கூட இல்லாமல் கொஞ்சமாக கையில் காசு வச்சுட்டு. அந்த காசை அடித்து பிடுங்கிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இந்த மாதிரியும் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி தான் ஆண்கள்லேயும் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. எல்லா ஜெண்டர்ஸ்லையுமே கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த கெட்டவங்க செய்கிற சில விஷயத்தினால ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே கெட்ட பேர் ஆகிடுது.
அதனால் இது யாரும் தயவு செஞ்சு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. இது மாறணும். நீங்களும் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய அங்கீகாரம் கிடைக்குது இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும். ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் பண்ணி வாழணுன்றது அவசியம் இல்லை என்ன கேட்டால். இல்லை நம்ம தப்பாக பேசணும்ல. தலையில வந்து கொட்டிட்டு போயிட்டாங்களா? உயிரை போயிடுச்சு. நல்ல வேலை 2 பேர் இல்லைங்க. ஏன் வெளியே போனோம்? நீங்கள் வெளியே போங்களேன். என்னடாச்சு? என்னையும் டார்கெட் பண்ணுறாங்களா? கிளியராக கேட்குற வாய்ஸு. சொல்கிறது கேளுங்கடா, போங்கடான்னு சொல்லுது. மேலே மேலே இல்லை கீழே என்னமோ இருக்குது. அப்பப்போ சத்தம் வருது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒளிஞ்சு வந்து நம்மளை தாக்குறாங்க. இன்னும் பா, ரொம்ப கொடூரமாக வச்சிருக்கோம். இந்த இடத்தையா நம்ம சாதாரணமான இடம் நினச்சிட்டோம். பேசிக்கிட்டால் நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான இடம், சும்மா செக் தானே பண்ண போகிறோம்னு கூலாக கேஷுவலாக ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். உள்ளே வந்து இந்த ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா தான் தெரியுது திஸ் இஸ் சீரியஸ். ஆமாம், ரொம்ப சீரியஸாக இருக்குது பார்க்க. இதெல்லாம் வரைஞ்சிருக்கானா அப்போ அவன் எப்பேற்பட்ட சைக்கோ. 19 பல வருஷமாக இது அப்படியே தான் இருக்க போல. இல்லை காட்டினாலும் பிளர் போட்டுருங்க. பட் ஆனால் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இதாக இருக்கும் பாரு. இந்த ரூமில் எங்கேயுமே எங்களால் காட்ட முடியல. ஆனால் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. ஓரம் பார்த்து போ. அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட இடம்ல, அதனால தான் லைட்லாம் இல்லாமல். இல்லை லைட் வச்சுட்டு இருக்காங்க. லைட் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோமே லைட். இப்போ நம்ம வீடே எடுத்துக்கோயேன், கரண்ட் போயிடுச்சுன்னா கூட நமக்கு தெரியும்ல எது எங்கெங்க இருக்குன்னு. வீட்டில் கூட நம்ம நடப்போம்ல, அந்த மாதிரி தான். கொஞ்சம் பார்த்துக்கல, நம்மளுங்களும் தள்ளி விட்டுரு போகுதுங்க. எல்லா ரூம்லையும் கன்றாவே வரைஞ்சிருக்கானுங்க. ஒஸ்ட்டுக்காரே இது. இதை ஊறி போனவனால மட்டும்தான் பிடிச்சானது. ஆனால் இது வந்து உள்ளே போக தேவையில்ல. நம்ம உள்ளே போனால் எதை போய் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும்? எல்லாத்தையும் பிளர் போட்டு வீடியோ வேஸ்ட்டு தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரீமாக கேவலமாக வரைஞ்சிருக்கானடா. தனியாக போகுது. எப்பா பயங்கர டேஞ்சராக பாங்க போடுதுப்பா. கேப் வச்சு என்ன பண்ண போகிறானுங்க? கேப்பு பிடுங்க அவனுங்களுக்கு, நம்ம கேமரா பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆமாம்ல, வெளியே போயிடலாமா? ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருக்குது ப்ராப்பு. கேப் இல்லைன்னா மயிராச்சு. ஆமாம், ஐயோ உயிர் தான் முக்கியம். தலைக்கு வந்தது தலையோட போச்சுன்னு நினச்சி வெளியே போயிடுறது சேஃபு. அதுக்கு நீங்கள் எப்படியே விட்டு போக சொல்கிறியா? மண்டையோட அவனுக்கு விட்டானுங்களேன்னு சந்தோஷப்படு. இதுவும் பேசுகிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு லேடி வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு, இப்போ லைட்டாக ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி கேட்குது. ரெண்டும் கலந்து வருது. ஐயால பாரு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட கேப்பை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உடனே இங்கேருந்து கிளம்பிடுறோம். அப்படி நீங்கள் போடலன்னா இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் போடுறோம் மச்சான். கவுண்டிங்க நாங்கள் 10 எண்றதுக்குள்ளே எங்கள் கேப் இங்கே வந்து சேரணும். 1 2 3 4 5. சூப்பர் சூப்பர். எப்பா எங்கே வந்துருச்சுப்பா. எப்பாடியோ சரியான பயங்கரமான கேடியாக இருப்பாங்க போடுறது. அம்மா என் கேப் எனக்கே வரைக்கும் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. எட்டி பார்க்குறது என்னால் நல்லா பார்க்க முடியும். மச்சான் தெரியுது, நீ எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு சொன்னது பயப்படுறாங்க. இப்போ ஃபயர்ஸ் என்ன பண்ணலாம்? கிளம்பலாமா?
கிளம்பிடலாம் மச்சான். இவங்களுக்கு பயந்து போகிற மாதிரி இருக்கு. பயந்து போகிறது இல்லை. இல்லையா ஐயோ ஒரு நாள் இதோ நாள் வரலாம், நம்ம செக் பண்ணலாம் தானே வந்தோம். வேணாம் இது வந்து இது எப்படின்னா இப்போ அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில. ஏன்னா ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுறாங்கன்னு மட்டும் புரியுது. ஐயோ இதை பார்த்தா இன்னொரு ஃபைல்ஸ் மாதிரி இருக்குதுயா. இப்போ வந்துச்சு ஒன்று எப்ஸ்டீன் ஃபைல்ஸா? அந்த மாதிரி அதோட பயங்கரமாக இருக்குது. இத்தனை பேர் எழுதியிருக்காங்களே. ஆமாம்ல 2019 எழுதியிருக்காங்கன்னா இன்னைக்கு என்ன வருஷம் ஆகுது? 2026. இதுவும் காடு இந்த மாதிரி இடம்லாம் பார்க்குறப்போ எத்தனை பேர் உள்ளார, எத்தனை டிராயிங்ஸு? 8 வருஷத்துக்கு மேலே இது அப்பண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது கூட பரவாயில்ல சரத்து. இந்த சப்வே வந்து என்னன்னு தெரியல. நீ கேமரா வச்சு காமிச்சிருக்கான் செகண்ட் உள்ள ரொம்ப தூரம் போதா? உள்ள போகுது. ஏன் ஏன் உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? இப்போ யாரையாச்சும் அடைச்சு வச்சிருக்கீங்களா உள்ள? உள்ளார என்ன இருக்கு சொல்ல அப்போ. சரத்து உள்ளார ஒரு வழி போகுது சரத்து. நம்ம கீழே நீ ஃபுல்லா காமிச்சியா இல்லையா? காட்டினையா எவ்வளோ கேமரா இதுல பாரு உள்ள ஏதோ வழி போகுதுயா. கோவப்படுறாங்க. போக மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? போகலன்னா என்ன பண்ணுவீங்க? மற்றவங்க மாதிரி நாங்கள் பயப்பட மாட்டோம் உங்களெல்லாம் பார்த்து. உள்ளார போறோம்னு சொன்னா கோவம் வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கைவிடப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம். உங்களை மாதிரி நிறைய கேங்ஸை பார்த்துருக்கோம். பயந்தெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். முன்னாடி தைரியமா வாங்க. உங்க மூஞ்ச வெளி உலகத்துக்கெல்லாம் காட்ட மாட்டோம். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நாங்க. 2 பேரும் சுத்திட்டு இருக்காங்க. தெரியுதா? ஆமா ஆமா அங்க ஒண்ணு நிக்குது, இங்க ஒண்ணு நிக்குது பாரு. ஃபேஸை கவர் பண்ணிருக்காங்க. எதுக்கு மூஞ்சியை மறைச்சிட்டு நிக்கிறீங்க? நம்மளை பார்த்துக்கலாம். வரேன். போடாத. ஓடுறாங்க. டோம்ரே யாரா ஓடுறது? ஜகன் ஓடுறாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுறியா? என்னடா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு காமெடி மாதிரி இருக்குது. ஐயோ பிசாசு மாதிரி ஒரு பின்னாடி நான் தானே வந்துட்டு இருக்கிறேன். எங்கடா போனீங்க? டேய் அங்கிட்டு போறேன் நானே. நான்சென்ஸ். ஜெகனுங்க தோ ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு காமெடி மாதிரி கேடாது. என்ன பார்த்து ஓடுறான் அவன்? பயன்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு டேஞ்சரஸாகவும் தோணலையே அவனுங்க. அவளுங்க அவர்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. உள்ளார ஏதாவது அவங்க திங்ஸ் இருக்கும், அதுக்கு தான் பயந்துட்டு போகாதான்றாங்க. ஆனால் அதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கும் சரத்து. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் வழி. நான் வேற ஏதாவது வழி இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோரா அது? ஆனால் படிக்கட்டுல இருக்குது பாரு. இங்கெல்லாம் பாரு. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தெரியல. இது அந்த பக்கம் இல்லை, இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்கு போலடா. அங்கே பாரு, அதோட டாப் ஃப்ளோர் தான் இருக்கு. ஏன் உள்ளார என்ன வச்சிருக்க? வேணாம் இதுக்கப்புறம் இதுக்கு சேஃப்னு தோறல. இன்னொரு நாள் வரலாம். நம்ம வந்த வேலை முடிஞ்சது, பார்த்துட்டோம், கண்டென்ட் எடுத்துட்டோம், கிளம்பலாம். நம்பர்லாம் எழுதி ஆல்வேஸ் அவைலபிள், கான்டாக்ட் திஸ் நம்பர். எத்தனை மாமா பையங்களா? அப்படி சுற்றி போகணும். அப்படி சுற்றி போகணும்.
மேட்ருக்கு தான் இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. அதே தான். பகல் நேரத்தில் வந்தால் இது ஒரு இருக்கும். போலீஸ் வரது டவுட் இந்த இடத்துக்கு. போலீஸ் வந்தாலும் தப்பிச்சிருப்பாங்க. நம்ம நார்மல் சின்ன பசங்க ரீல்ஸ் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லி நம்மளை பயம்படுத்துறாங்க. நம்ம பயப்படாமல் நம்ம ஒரு நாள் இருந்துருக்கோம். நம்ம அது அவங்களுக்கு பயமா இருக்கு. ஆமாம், என்ன பண்ணாலும் போக மாட்டாங்க இந்த இடத்துல. சரி போ, கிளம்பு அங்கிட்ட அந்த பக்கம் இங்கிட்டு தான் வா. இந்த பக்கம் தான். சீக்கிரம் நிற்காது. கருப்பு கலர் சாரி கட்டிருந்தாங்கய்யா. பிளாக் சாரி, பிளாக் சாரி. வாய்ஸும் மாற்றி பேசுன மாதிரி தோணுது பாரு. அவங்களோட ஓன் வாய்ஸில் பேசல. இதுக்கு கை காட்டுறான் போன. துப்பட்டா போட்டிருக்காயா? 2 பேர் இருக்காங்க. நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஒன்றும் இல்லை, இவங்களோட ஹனிமூன் டைமை நம்ம தொந்தரவு பண்ணிட்டோம். நேரத்துக்கு இல்லைன்னா டப் 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 டப்னு ஹார்ட் பீட் சாலை வாசிச்சுட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக சரி, இந்த இடத்துல எப்படா இவங்களுக்கு பணம் தோணுது? இவ்வளோ இருட்டில், இவ்வளோ ஆபத்தான இடத்துல இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ மைண்ட் அளவில் அவனுங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பானுங்க, எந்த அளவுக்கு அவனுங்க ட்ரக்ஸோ இல்லை சரக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதான் இந்த இடத்துல இருக்க முடியும். அந்த ரூம் போய் பார்க்கலாமா? ஏன்னா அது கொண்டு தான் இருக்குன்னு தோணுது. வா 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 அப்போ போயிடலாம். பேய் சைக்கோனா நம்ம ஏதாவது பண்ணலாம். இவங்க கெட்ட ஜென்மங்களா இருக்கு. இவங்கிட்ட போய் வீடியோ எடுத்தால் நமக்கு தான் அசிங்கம். 2 பேரும் போட்டணுமா, சண்டை போட்டணுமா? கத்தி சண்டையா? என்னமோ பண்ணிட்டு போகட்டும். அதான் நம்ம என்னையும் பேசிட்டு கிளம்பலாம். இவ்வளோ வந்து பயம் இல்லைன்னா அப்போ எவ்வளோ ஊறி போய் கிடக்குறானுங்க. பழகி இருக்கும் இந்த இடம். இல்லை, அவங்களுக்கு அது பழக்கப்பட்ட இடம். நம்ம இவ்வளோ நேரம் இருந்தது அவங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். இப்போ பாரு, உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவானுங்க அவனுங்க. நம்ம யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணுறோமோ இல்லை நாளைக்கு இந்த இடத்துக்கு வேறு ஏதாச்சும் கூப்பிட்டு வந்துடுமோன்னு கூட பயப்படலாம். மேபி இல்லை, பகல் நேரத்தில் உங்கள் தோஸ்துங்க நிறைய பேர் கூட இந்த இடத்துல இருக்கலாம். பேய் வீடியோ எடுக்க வந்தோமா, பெட்டு வீடியோ எடுக்க வந்தோமானே தெரியல. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது இல்லை, காட்டுவோம். நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வீடியோ போட மாட்டீங்கன்னா. ஆக்சுவலாக லிட்ரலாக 12000 வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கேப்சர் பண்ணியிருக்கோம். ரொம்ப கன்றாவியான விஷயங்களை. அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் கூட பண்ணல. போஸ்ட் பண்ணவும் முடியாது. அதான் எப்படி போஸ்ட் பண்ண முடியும் அந்த கேவலத்தை? அவ்வளோதான் கேஸ், நாங்கள் உடனே கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல. நாங்கள் செக் பண்ணலான்னு வந்தோம். பட் எண்டிங்கில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்த போயிட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயத்த நம்ம என்கவுண்டர் பண்ணோம். பட் இது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அதை விட. எனிவே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், என்ன சொல்கிறதுன்னு தெரில. போகலாம், கிளம்பலாம். ஊருக்கு போகும்போது ஏதாவது பார்த்துட்டு போகணுன்னு பார்த்தா இந்த மாதிரி கருமந்தை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நல்ல வேலை தப்பிச்சு வந்தோம். அதுவே பெரிய விஷயம். கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளை போட்டுருப்போம். நீ வேறு இல்லை, ஏதாவது குச்சி ஏதாவது ஆயுதத்தை வச்சு அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? சரத் சொன்ன மாதிரி தான், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு. அந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டே வச்சு தான் வச்சுக்கோ. ஐயோ, ரொம்ப ரிஸ்க்காக போயிருக்கும். கஷ்டம் தான் அது. இது ஓகே விடு, எல்லா நாளும் இந்த மாதிரி இருக்காது. ஒரு நாள் நமக்கு. ஆமாம், பட் இவ்வளோ நேரம் நம்ம இருந்ததே பெரிய விஷயம் இல்லை. அவனுங்க அதான் நினச்சிருப்பானுங்க, தப்பு கணக்கு போட்டானுங்க நம்மளை பார்த்து. சும்மா சவுண்டு விட்டு நம்ம திம்முன்னு ஓடிடுவானுங்க. கல் எடுத்து அடித்தா நம்ம பயந்து ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்ம எப்பேற்பட்டவனுங்கன்னு அவங்களுக்கு தெரிய காணும். இவ்வளோ நேரம் நம்ம இருந்ததே அவங்களுக்கு பயத்தை கொடுத்த மாதிரி தான். அவ்வளோதான், நான் கிளம்புறோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கூட சேஃபாக நடந்து போயிடணும். சந்திக்கலாம் மறுபடியும் அடுத்து. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் யார் மனதையும் புண்படுத்தவில்லை. அதை வந்து நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன்.
அப்புறம் கடிச்சுன்னு சொல்றேன். அது வந்து நீங்க புரிஞ்சுங்க. ஆமா. அவங்க வந்து இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறேன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்றோம். உலகத்துல இவங்க சொன்ன மாதிரி நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருக்காங்க. ஒருத்தவங்க பண்றதுனால அவங்க கிடையாது, எல்லாருக்குமே கெட்டதுக்கு நம்ம சொல்றோம். யார் மனதையும் புண்படுத்த நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கப்படல. ஒருவேளை யார் மனதுனா புண்பட்டிருந்தா வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்கள் அந்த நோக்கத்தோட அதெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். நாட்டில் இந்த மாதிரி நிறைய நடக்குது. நீங்களும் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது கூட முடிச்சோம் பத்தியா அங்கே செப்பல் இங்கே ட்ரெஸ்ஸு தலை தெறிக்க ஓடி இருப்பாங்க. ஆமா, இது அதுதான் இதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மச்சான். நீங்க வந்து இப்போ சொல்றீங்க ஏன்பா அங்கே அப்படி நடக்குது இல்லை, நீங்க போய் போலீஸ் கிட்ட சொல்லுங்க. போலீஸ் கிட்ட சொன்னா ஃபர்ஸ்ட் அடி எங்களை தான் அடிப்பாங்க, எங்களை தான் பிடிப்பாங்க. நான் வீடியோஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து ஓகே இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து. ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணுறது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அபண்டன்ட் ப்ளேஸ் போகிறது தான். அதனால நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. இனிமேல் நீங்கள் வந்து அபண்டன்ட் ப்ளேஸ் போகக்கூடாது. நீங்கள் போனதுனால தான் இந்த பிரச்சனைன்னு. ஏன்னா ஆப்வியஸாக இவ்வளோ நடக்குது, தெரியாமலாம் இருந்திருக்காது. நாங்கள் போய் அதை சொல்லி அதுக்கப்புறம் விசாரணைக்கு வந்து அது பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட். எங்களுக்கு இந்த கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற நிறைய ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கோம். இனிமே முடிச்சுக்கிறோம். மறுபடியும் அடுத்த ஒரு பேய் வீடியோவில் பயங்கரமான ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் எல்லோரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத். பூம்.